நான் நினைத்தால் நான் நடந்து விட்டாப்பா. ஓ என்னப்பா இதுல வித்தியாசமா எழுதி இருக்குது. ஒன்று எடுத்தால் ஒன்று புரி. ஓ என்னத்தை எடுப்போம்? ஒன்று எடுத்தால் ஒன்று புரியாப்பா. ஒன்று எடுத்தா ஒன்று புரி. சரி நீங்க புரியாதுங்க தாங்க ஒன்று எடுத்துட்டேன். சரி புரியானதும் வந்துட்டுது. அப்ப இன்னொரு ஒன்று எடுத்தால் ஒன்று புரியானே. ஓ ஒன்று எடுத்தா ஒன்று புரி. அப்ப இன்னொன்று எடுத்துட்டேன். நீங்க புரியாத தாங்க. அப்ப ஒரு பேக்ல இரண்டு தெரிவியலோ என்னன்னு சொன்னால் ஒரு பொட்டி, அது காப்போட் பொட்டி இருந்தா தெரிவியலோ. சொப்பின் தரட்டும். சொப்பின் வேணா காப்போட் அந்த பொட்டி தான். அது புரியுங்க வா. அப்பா என்ன அருமையான கடையப்பா. இப்படி எல்லாம் இருக்கும். சந்தோஷமா கிடக்கு. சரி அப்பா வாரம் போட்டு. அண்ணா இங்க வாங்க. என்னப்பா காசு இல்ல. இங்க வாங்க விஷயத்துக்கு வாங்க. இப்ப நான் ஒன்று எடுத்தால் ஒன்று புரி. நான் திரும்ப கேட்டாங்க ஒன்று எடுத்தா திரும்ப புரியும். புரியிருக்கல்ல வண்டியல். அதான் ஒன்று எடுத்தா ஒன்று புரி. காசை தாங்க. இப்ப நீங்க புரியாதான் தந்துட்டியல். சேர்ந்து நான் ஒன்று எடுத்தேன். திருப்பி அதுக்கும் புரியாத நீ புரி அது புரியான்னு சொல்லி தந்துட்டியல். இங்க வாங்க என்னட்டு எழுதிக்கிட்டு பாருங்க. ஒன்று எடுத்தால் ஒன்று புரி. ஒன்று எடுத்தா ஒன்றுக்கு புரி. ஒன்றுக்கு புரி. நீங்க காசு தாங்க. ஐயோ அப்பா உங்களோட தடை அடிக்கிறது. ஒன்று எடுத்தால் ஒன்று புரி. ஒன்றுக்கு ஒன்று புரி. ஒன்றுக்கு காசு வாங்கிடும். என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? இதுல என்ன மாதிரி போட்டுக்கொண்டு வந்திருக்கா பாருங்க. லூசு மாதிரி கேட்டு கொண்டு நீங்கள் வேற என்ன பேர் காட்டுற அளவுல வந்துட்டாரன். எழுதி போடுறதால எனக்கே தலைவலியா வந்துட்டு.